வெள்ளி வணக்கம் நேத்ராவின் முதலாவது கலந்துரையாடல் பகுதிக்குள் இப்போது நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்றைய சமகாலத்தை பொறுத்தளவிலே புதிய புதிய நோய்கள், தொழில்நுட்பம், விஞ்ஞானம் எல்லாம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து வருகிறதோ அதைவிட வேகமாக புதிய புதிய நோய்கள் தோன்றிக் கொண்டிருக்கின்றன. இப்போது பார்த்தால் பல்வேறுபட்ட வியாதிகளாலும் நோய்களாலும் மனிதன் அவதியுற்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. உணவகங்கள் எந்த அளவுக்கு நிறைந்து வழிகின்றனவோ அந்த அளவுக்கு ஆஸ்பத்திரிகளும் வைத்தியசாலைகளும் நிறைந்து வழிகின்றன. அந்த அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது, வாழ்க்கை கோலம் மாறிவிட்டது, அவனுடைய போக்கு மாறிவிட்டது, சிந்தனைகள் மாறிவிட்டன. இதனால் பல விளைவுகளை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இவ்வாறு மனிதனை ஆட்டி படைக்கின்ற பல்வேறு விதமான நோய்களுக்கு பல்வேறு விதமான சிகிச்சை முறைகள், இப்போது எத்தனையோ விதமான புதிய புதிய சிகிச்சை முறைகள் வந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கின்ற போது பாரம்பரிய வைத்தியம் என்று ஒன்று இருக்கிறது. அது இன்று வரை மக்களால் விரும்பப்படுகின்ற அல்லது மக்கள் நாடி செல்லுகின்ற ஒரு வைத்திய முறையாக இருக்கிறது. அதனால் பலன் கண்டவர்கள், அதனால் பலன் கண்டு கொண்டிருப்பவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பீனிசம் என்பது அதுவும் ஒரு நோயாக மனிதர்களிலே தொற்றக்கூடிய ஒன்றாக, மனிதர்களுக்கு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதற்கான சிகிச்சை முறைகள் என்று பார்க்கின்ற போது பாரம்பரிய வைத்தியம் அதற்கு மிக உகந்த ஒரு வைத்திய முறையாக இன்று மக்களால் பார்க்கப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அது தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் பேசப் போகிறோம். பொதுவாக இந்த பாரம்பரிய வைத்தியங்கள், சித்த வைத்தியம் என்று பார்க்கின்ற போது அது இந்தியாவிலே அடிப்படையாக வைத்து பிறகு பிற நாடுகளுக்கும் பரவி சென்ற ஒரு வைத்திய முறையாக இருக்கிறது. இன்று நாங்கள் தென்னிந்தியாவிலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற பல பாரம்பரியங்களை கொண்ட ஒரு பாரம்பரிய வைத்தியராக இன்று மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கின்ற வைத்திய முறைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய நெல்சன் ராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நன்றாக இருக்கிறேன். தாங்கள்? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். சொல்லுங்கள். இலங்கைக்கு அவ்வப்போது வருவீங்களோ? அடிக்கடி வருவீங்கன்னு? இங்குள்ள சைவ சமய ஆலயங்கள் எனக்கு ரொம்ப விருப்பம் உள்ளதாக இருக்கிறது. உண்மையிலே நான் ரோமன் கத்தோலிக்கன். ஆனால் சைவகுலம் ரொம்ப நெருக்கமானது. எங்கள் நாட்டில் கூட மண்டைக்காடு பகுதி என்ப ஒரு ஆலயம், அதுவும் சைவகுலம், அங்கே தான் தினமும் போவோம். ஆனால் நான் உண்மையிலே பிறவியிலே ரோமன் கத்தோலிக்கன். எங்களுக்கு அந்த மத வேறுபாடுகள் இல்லை. எங்கள் தெய்வத்தலங்கள் இருந்தாலும் செல்வது வழக்கம். அதன்படி இங்கேயே வந்திருக்கின்றேன். இப்போது இலங்கைக்கு வந்ததுக்கான காரணம் கதிர்காமம் கோயில் திருவிழாவுக்காக. கந்தனை தரிசிக்க வந்து. ஆமாம், நன்றாக இருந்தது. போய் வந்துட்டீங்களா? முடிஞ்சு. சரி, வரும். நாங்கள் இந்த பாரம்பரிய வைத்தியம் என்று பார்க்கின்ற போது அது இந்தியாவை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. அங்கே தான் தோற்றம் பெற்றதாக வரலாறுகள் கூறுகின்றன. நாங்கள் இந்த வைத்திய முறை பீனிசம் சம்பந்தமாக பேசுவதற்கு முன்பு உங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்ல போல இருக்குது. நீங்கள் பல பாரம்பரியங்களை கொண்டவராக இருக்கின்ற, பாரம்பரியமாகவே இந்த பாரம்பரிய வைத்தியத்தில் இருக்கின்ற ஒருவராக இருக்கின்ற காரணத்தினால் உங்களை பற்றி, உங்களோட குடும்ப பின்னணியை பற்றி ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்குவோம். அதாவது மூழ்கி போன குமரி கண்டம், அதுதான் நம்முடைய உலகின் முதல் கண்டமே. அதுதான் மொழி, மருத்துவம் எல்லாமே அதிலே தான் இருந்தது. அந்த பக்கம் கொரியா, தென்கொரியா, ஆஸ்திரேலியா, இந்த பக்கம் நம்முடைய பார்டர் இலங்கை, அதன் கூட சேர்ந்து தமிழ்நாடு என்று வராது. அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பிசுறு, ஒரு 3 தாலுகாக்கள் அடங்கி, மீதி உள்ள மொழி கலாச்சாரம் எல்லாம் வேறு. இதுதான் வரும். இந்த குமரிக்கண்டத்தில் உள்ளது தான் பாரம்பரிய வைத்தியம். உலகம் தோன்றிய காலத்தே உள்ளது, அதற்கு மாற்று பேர் இல்லை. அதிலே தான் முனிவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு எழுதியது தான் 4448 நோய்கள். அந்த நோய்களுக்கு அடிப்படையில் அன்று மருந்து, இனிமேல் வரக்கூடிய உலகம் அழிவதற்கு இன்னும் காலங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் கோள்களின் கதிர்வீச்சுக்கு ஏற்ப பூமியில் ஏற்படும் நோய்களுக்கும் மருந்துகள் அப்பொழுது எழுதி வைத்து விட்டார்கள். அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சைகள் அதில் இருக்கிறது. நான் அப்படி எத்தனை தலைமுறை என்று எங்களால் சொல்ல இயலாது. நான் என்னோட தலைமுறையில் அப்படி போயிட்டு ஒரு 5 பேரை சொல்லலாம். பாட்டன் போட்டன் அதற்கு முன்னாடி உள்ளது சொல்ல இயலாது. அப்படி பாரம்பரியமாக இருப்பது அவர்களுடைய அறிவு தான் எங்களிடமே. அந்த வகையில் எல்லா இருக்கும். இப்பொழுது நான் குமரி மாவட்டத்தில் ராசியா, அதாவது தந்தையின் பெயர் ராசையா, ராசியா சித்தா கிளினிக் என்ற ஒரு மருத்துவ நிறுவனம் வைத்து மகன்களும் பிஎஸ்எம்எஸ் மருத்துவர்களாக படித்து அங்கே உள்ளே இருக்கிறார்கள். அவர்களும் சிறு வயதிலே வைத்தியர்கள், 9 வயதிலே.
அவங்களும் பாரம்பரிய வைத்தியத்தில். வைத்தியத்தில். அப்போ நீங்கள் நேரடியாக வந்து இந்த வைத்திய முறையில் கற்றுக்கொண்டது வந்து உங்களுடைய தந்தையிடம்? தந்தை, தாத்தா, பாட்டனார் உடன் அவங்க. சரி, இந்த பாரம்பரிய வைத்தியம் ஏன் முக்கியத்துவம் பெறுது? எதற்குமே ஒரு முழு தீர்வு எல்லாத்துக்கும். ஆமாம், நான் அதாவது கண்ட்ரோல் இருக்கிறது அந்த பேச்சு கிடையாது. எதுக்குமே முழு தீர்வு. ஸ்ட்ரோக்கு பக்கவாதம் என்றால் கூட 9 நாட்களில் அவர் அந்த நோய் வந்ததாக தெரியாமலே எழும்பி நடந்து விடுவார். ஆமாம், அப்படி அந்த அளவு சிகிச்சைகள் இருக்கிறது. இந்த பாரம்பரிய வைத்தியத்தினுடைய தோற்றம் பற்றி சொல்ல முடியுமா இருந்தால் அது அந்த குறிப்பிட்ட காலத்தை குறிப்பிட முடியாது. லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ளது. ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம படித்த ஞாபகம் இருக்கிறது. பொதுவாக இந்த பாரம்பரிய வைத்தியம், சித்த வைத்தியம் குமரிக்கண்டம் தோன்றும் போதே அதுவும் இல்லை. அந்த வைத்தியம் இல்லாவிட்டால் மனிதர்கள் அன்று ஜீவித்து இன்று நம்முடைய வாரிசுகள் இருக்க வாய்ப்பில்லை. மருத்துவம் மனித வாழ்வியல் ஆரம்பிக்கும் போதே அது ஆரம்பமாக. ஆமாம் ஆமாம். சரி, இன்று நாங்கள் இந்த பீனிசம் சம்பந்தமாக பேசுவோம். முதல்ல இந்த பீனிசம் அப்படின்னா என்னன்றதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் இல்லையா? அதாவது தலைநீர் என்று தலையிலே வரக்கூடிய நீர் உள்ளே இறங்கி தொல்லையை கொடுப்பது தான் பீனிசம். அது விளைச்சல் ஆரம்ப நிலை, இடைநிலை, கடைசி நிலை, முற்றிய நிலை, இப்படி பல நிலைகள் வரும்போதும் துன்பங்கள் பெரிதாகி கொண்டே வரும். அதாவது தும்மல், ஒருவர் தூத்து பெருக்கி கூட்டிகிட்டு இருக்கும்போது அந்த பாதையில் போகும்போதே டஸ்ட் அலர்ஜி என்பார்கள், தும்மல். இது பீனிசம். இதனுடைய ஆரம்ப கட்டம் காரணம் என்ன அப்படி என்று கேட்டால், உடலிலே வந்து இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு, அதாவது மலச்சிக்கல் கூட பல பிரச்சனைகளுக்கு ஒரு புகைச்சல் உருவாகுவது தலையில். எல்லாத்துக்குமே ஒரு காலில் ஒரு முள்ளு குத்தினாலும் அதன் புகைச்சலும் அங்கே தலையில் தான். பணம் தட்டுப்பாடு, வேலை கிடைக்காத வேலை, எந்த புகைச்சலும் இங்கே தான் புகையும், தலையில் தான் புகையும். அப்படி ஒரு வெப்பத்தன்மை உருவாகும் போது அது வெளியே செல்வதற்கென்று தலையில் ஒரு கீறல் இருக்கிறது, மண்டை ஓட்டில். மண்டை ஓடு வந்து முழுவனாக இருக்காது, பாதி இங்கேருந்து நெத்தியிலிருந்து இப்படி போய் அங்கிருந்து வந்து இடையில் வந்து ஒரு பிளவு, ஒரு ஜாயிண்ட் ஒரு கீறலாக இருக்கும், வெடிப்பு விழுந்தாக. இதன் வழியாக மேலே தோல் இருக்கும், இதன் வழியாக அந்த வெப்பம் வெளியேறி கொண்டே இருக்கும். இது இல்லாவிட்டால் நம்ம ஒரு பாட்டிலில் எவ்வளவு ஆவிகள் உள்ளே இறங்கி டபார்னு வெடிக்கும், அதே போல் வெடித்து விடும். அதனால்தான் இந்த இயற்கையின் படைப்பில் அந்த கீறல் விட்டிருக்கிறது. இந்த கீறல் வழியாக வேர்வை தண்ணீர் உள்ளே இறங்குவது தான் தலைநீர் என்று கூறுவது. அதேபோல் மழைநீர் தண்ணீர், ஜலம் அதிகமாக பிடிக்காதவர்களுக்கு இந்த மழைநீர் தண்ணீர் உள்ளே இறங்கும். இறங்கி மூளை மண்டலம் போன்ற பகுதிகள் இறங்குகிறது. அந்த இடத்துல இதை இஸ்னோபீலியா என்று கூறுகிறார்கள், இது ஆங்கிலத்தில். அதற்கு காரணம், இந்த மூளை ஒரு சரியான வெயிட்டுடைய பொருள், மூளை சரியான வெயிட்டு, மண்டையோடு ஒரு வெயிட்டு. இந்த கணங்கள் வந்து கீழே தெரியாமல் இருப்பதற்காக வெற்ற அறைகள் இங்கே இருக்கிறது. அதுதான் இந்த ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிறது. அது காலி இடம். அங்கே இருட்டாக தான் இருக்கும், இரத்தம் இருக்காது, தண்ணீர் இருக்காது, காற்று இருக்காது, வெறும் அறை. இந்த அறைகள் இருக்கும்போது அந்த அறைகளின் பெயர் தான் இஸ்னோபீலியா. அது நோய் அல்ல, அந்த இடத்துக்கு பெயர், அந்த அறைகளின் பெயர். இந்த அறைகள் காலியிடமாக இருப்பதால் இந்த வெயிட் நமக்கு கழுத்துக்கு தெரிவதில்லை. அதற்காக இயற்கையின் படைப்பால் அடைக்கப்பட்டனா இஸ்னோபீலியா. ஸோ இந்த இஸ்னோபீலியா என்கிற அறைக்குள்ளே இந்த தலைநீர் வந்து இறங்கி ஸ்டோரேஜ் அங்கே அடையும் பொழுது அது இஸ்னோபீலியா ப்ராப்ளமாக மாறுகிறது, ஒரு தொல்லை. அதாவது தேவையில்லாத இடத்து எலிக்க வலையில் வந்து பாம்பு புகுந்தது போல அங்கே நீர் இறங்குறோன்னா பல பிரச்சனைகள். அதில் ஒரு பிரச்சனை தான் அந்த டஸ்ட் அலர்ஜி என்று நான் கூறியது. இரண்டாவது காதில் சீல் வருவது. மூன்றாவது பல்வலி. அந்த பல்களுக்கு வரக்கூடிய நரம்புகளில் இந்த தண்ணீர் இறங்கி பல்லுக்கு கீழே செல்ல இயலாது. அப்போது அந்த நரம்பிலே தண்ணீர் தேங்கி அந்த நரம்பு கெட்டவுடன் பல்லுக்கு போதுமான சத்துக்களோ ஊட்டச்சத்துக்கள் எதுவும் வராமல் பல் வந்து தொய்வடைந்து உழுக்க தொடங்கிவிடும், பல்வலி. சிலருக்கு அந்த இடத்துல நீர் இறங்கி அந்த வேர்கள் மூலமாக ஊனில் நீர்க்கட்டு வந்து அதை அந்த உள்ளே இறங்கி அது இரத்தமாக ஜலவகம் மாறி இருக்கும், பல்லரணை என்று கூறுவார்கள். சிலருக்கு அங்கே இருந்த அதே நீர் இறங்கி இங்கே வந்து ஒரு காய்ச்சலையும் கொடுத்து ஒரு அம்மங்கட்டு என்பார்கள், வீக்கம் போல. இதெல்லாம் வந்து இதன் காரணம்தான். ஆமாம். அடுத்தது சிலருக்கு வந்து இப்படி இறங்கி மூக்கில் வந்து ஒரு பலூன் தோலை போல் அப்படி ஒரு தள்ளல் தள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீர் இறங்கி மூக்கில் சதை வளர்ச்சி என்று ஒரு அடைப்பை கொடுக்கும். சிலருக்கு வந்து அப்படியே இறங்கி தொண்டையில் வந்து நாசிக்குள்ளே இறங்கி இந்த மூக்கில் வருபவர்கள் இங்கே வந்து டான்சில் என்கிற ஒரு சதை வளர்ச்சியை கொடுக்கும். இது எல்லாருக்கும் ஒரு ஆணித்தரம் இந்த கீறலும் அங்கிருந்து இறங்குகிற தண்ணி. இனி குளிர்காலங்களில் வந்து இந்த குளிரான காற்று காது வழியாக எறியும், இது வரும்.
இந்த கிருஷ்ணோவிலி அறைகள் இங்கேயும் இருக்கிறது. இதன் வழியாக கீழே வந்து இந்த நீர் இங்கே இறங்கிவிட்டால் இங்கிருந்து இந்த காதுக்கு போகக்கூடிய செவிப்பறைக்கு போகக்கூடிய 2 குழாய்கள் இருக்கிறது. அதே இந்த நீர் இறங்கினால் காது மந்தம், இரைச்சலுடன் காது மந்தமும் ஏற்படும். இப்படி பல தொல்லைகள். ஒரு விடிய காலையிலெல்லாம் அச்சு என்று மற்றவரை தூங்க விடாமல் தும்மல், வறட்டு இருமலாக இருந்து கொண்டிருக்கும். சளி வராது, வறட்டு இருமலாக வந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் வந்து இந்த பீனிசத்தின் அடையாளங்கள். இது இந்த தண்ணீரை உள்ளே இறங்கிய தண்ணீரை வெளியேற்ற அறுவை சிகிச்சை கிடையாது. மாற்று மருத்துவ பாதைகளில் இந்த நீரை வெளியேற்றுவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை, சிகிச்சை இல்லை. அதற்கு ஏதாவது இப்போ இந்த நவீன காலத்தில் வந்து அதுக்கான எந்த சிகிச்சை இல்லை 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 எந்த முறையில் அந்த நீர் அகற்ற இல்லாது இல்லை 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 வாய்ப்பில்லை. நம்முடைய பாரம்பரிய வைத்தியத்தில் மிக எளிமையாக பொருட்கள் வேண்டும், மூல பொருட்கள் வேண்டும். என்ன அப்படி பார்க்க சுக்கு மிளகு திப்பில் இப்படி தான் வரும். அதுவும் சில இடங்களில் சிவப்பு சந்தனம் அப்படிப்பட்டதெல்லாம் தடைகளும் உண்டு சில பொருட்கள். ஆனால் எல்லா மூலப்பொருட்களும் உண்டு என்றால் இது ஒரு சாதாரண நோய் தான், விரைவிலே குணமாகிவிடும். அதற்கு என்னவென்று கேட்டால் ஆளும் மேலும் பல்லு குருதி அப்படின்னு. அது ஏன் என்று கேட்டால் இந்த பல்லில் வரக்கூடிய நீரை அந்த வேல மரத்தினுடைய அந்த குச்சி வந்து உறிஞ்சி எடுத்து விடும். வேல மரம் அதுதான். எங்களுடைய இந்தியாவிலே பார்த்தீர்கள் என்றால் கருவேல மரம் நிற்கக்கூடாது, கோர்ட்டிலே ஆர்டர் வாங்கி எல்லாத்தையும் பிடுங்கி எறியணும். ஏன்னா பூமிக்கு அடியில் உள்ள நீரை உறிஞ்சுகிறது அப்படி என்பார்கள். அதனுடைய மரப்பட்டை தான் இதை இந்த உள்ளே போகிற நீரே உறிஞ்சி எடுக்கும் எண்ணெயாக பயன்படுகிறது. அந்த பட்டை கலந்த தைலம் கூடவே வேற கூட்டு மருந்துகள் வரும். அதற்காக அதை மட்டும் அரைத்து வைத்தல்ல, மெயின் பொருள் அது, முதல் பொருளாக அது வருகிறது. அந்த தைலத்தை தலையில், அதாவது அதில் ஒரு கேரண்டியே என்னன்னா உத்தரவாதம், குளத்து நீரையோ ஆற்று நீரையோ கண்டோன்னா பயந்து ஓடிடுவோம், சளி பிடிச்சிக்கிடும் அப்படின்னு. அதே நபர்கள் இந்த தைலத்தை 3 நாள் தேய்த்து வெந்நீரில் குளித்து விட்டு 4ஆவது நாள் குளத்திலே குளிச்சிடலாம். ஒன்றும் பண்ணாது, எதுவுமே பண்ணாது. காதில் சீல் வராது, பல்வலி வராது, பல்லரணை வராது, எந்த பிரச்சனையும் இருக்காது. தொடர்ந்து 6 மாதங்கள் தேய்த்து விட்டால் இந்த பிரச்சனை முழு விடுதலை பெற்று விடுவார்கள். அதாவது அந்த தைலம் வந்து எல்லாத்துக்கும் தீர்வாக இருக்கும். அந்த பல்லரணை, காதில் சீல், ஏன்னா அந்த தண்ணியை கீழே வர விடாது இல்லை, தண்ணியை தடுத்துட்டா சரி. ஆமாம், இங்கிருந்து அதானே பிரச்சனை. இனி உள்ளே வந்ததை எடுப்பதற்கு உள்ளே இறங்கி இங்கெங்கே இருப்பதற்கு பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு 10ஆம் படிக்கிற மாணவி, அந்த மாணவிக்கு என்னென்னா முதல் தரமாக இருந்தவர் 27 வந்து விட்டார். அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல அடின்னு கொடுத்து வீட்லேயும் சொல்லி அவங்கெல்லாம் பார்த்து, அப்புறம் ஒரு கப்பு பின்னால் விழுந்தது. அந்த குழந்தை எல்லாரும் தெரிந்து ஏதோ ஒரு கண்ணாடி கப்பு விழுந்து உடைந்தது. எல்லாரும் தெரிந்து பார்க்கும் பொழுது இவள் மட்டும் நேரே உட்கார்ந்திருந்தார். அதன் பிறகு காது கேட்கவில்லை என்ற விவரம் வந்து பார்த்தால் பிரச்சனை இது. அப்போ மருத்துவமனை, ஒரு பெரிய மருத்துவமனைக்கு சென்ற நேரத்தில் அவர்கள் ஸ்பீக்கர் மாட்ட சொல்லிடுறாங்க. இன்னொன்றும் பண்ண முடியாது, ஸ்பீக்கர் மாட்டு உண்டு. அவருடைய தந்தையார் வந்து கூட எனக்கு தொடர்பு கொண்டு நான் வந்து அழைத்து 6 மாத சிகிச்சை. இந்த உள்மருந்து கிடையாது, இது மேட்டர் தான். குடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உள்ளே எதுவும் சாப்பிடணும். தலைக்கு தைலம், இந்த அடைப்புகளை எடுப்பு, அங்கே இருக்கும் நீரையும் உறிஞ்சி எடுப்பதற்கான வெளிப்பூச்சு மருந்துகள், உள் மருந்து கிடையாது. அது அப்படியே உறிஞ்சி எடுத்துடும். அப்போ தண்ணியை எடுக்கும், அறுவை சிகிச்சை வேண்டாம். குழந்தை இப்போது எந்த ஸ்பீக்கர்கள் இல்லாமல் மீண்டும் முதல் தரத்துக்கு சென்று விட்டது. இதுபோல் ஆயிரக்கணக்கானோர், என்னுடைய 40 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் ஆயிரக்கணக்கானோர். எங்களுடைய காலத்தில் அங்கே யாரும் இப்போ இந்த தலைநீர் பல்வலி அப்படி இல்லை. ஏன்னா ஏதாவது கொஞ்சம் ப்ளீச் என்றால் வந்து கெட்டிருக்கென்று பல்லை பிடுங்கி விடுவார்கள், அது வேறு. ஆனால் இந்த இதிலிருந்து தீர்வுகள் மிக சாமர்த்தியம் நல்ல இது இருக்கிறது. இப்போ இந்த தைலத்தை பாவிக்காமல் அந்த மண்டையோட்டு வழியாக நீர் இறங்குறத வந்து தடுக்கிறது வேறு வழிகள் இல்லையா? இறங்குறதை தடுப்பதற்கா, இறங்குவதை தடுப்பதற்கு உச்சிப்படி என்ற ஒன்று வைத்திருக்கிறார்கள். இப்போது பிறந்த குழந்தைகளுக்கு கூட சூழ்நிலைகள், அது தட்பவெப்ப சூழ்நிலை மாறும் பொழுது இது வரலாம். அந்த பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது தாய்க்கு ஜலதோஷம் இப்படிப்பட்டது இருந்தால் குழந்தைக்கும் அந்த இது வந்து விடாங்க. தாய்ப்பால் மூலமாக அந்த குளிர்ச்சி குழந்தைக்கும் வரும். அப்போ அப்படி வரும்பொழுது என்ன பண்ணுவார்கள்னா, ஒரு குளிர்ச்சி வந்த பின்பு அதற்கு ஏதாவது பண்ணால் வெப்பநிலை அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது குழந்தையின் தலை வியர்க்கும், அந்த நீர் அங்கே உள்ள இறங்க தொடங்கும். அதனால் குழந்தையை குளிப்பாட்டுவது இதே போன்ற நோய்கள் வரும் அறிகுறி உள்ளவர்கள் வந்து குணமானவர்கள் மீண்டும் வராமல் தடுக்க உச்சிப்படி என்று ஒரு பொருள்.
அது சுமார் மறிக்கொழுந்து உட்பட ஒரு 60 கிட்ட பொருள் வரும், 60 பொருளுக்கு பக்கத்தில் வரும். இந்த பொருட்களை இடித்து தூளாக வைத்து அந்த மூக்குப்பொடி போடுவார்கள் இல்லை, அதுபோல் இப்படி 2 விரலை மட்டும் வைத்து எடுத்து இந்த உச்ச தலையில் குளித்து விட்டு வந்து தலையை துவத்தியவுடன் இப்படி வைத்து இப்படி தேய்த்து விட்டு தலையை சீவிட்டால் அந்த நீர் போகாமல் உறிஞ்சி விடும். நானும் அவதானித்திருக்குன்னு இந்த சிறு வயது குழந்தை பருவத்திலே இந்த இடத்திலே வந்து மண்டையோடு மிகவும் சாஃப்டாக இருக்கும் இல்லையா? ஆமாம், அது பிறந்த நேரத்தில் பிறந்தது அந்த இடத்திலே வைத்து சிறு பிள்ளையா இருக்கிற குழந்தையா இருக்கிற போது பெற்றோர்கள் எங்களுடைய பாட்டிமார் மூதாதையர்கள் வந்து ஏதோ தலையில் இப்படி வைத்து தேய்ப்பார், மத்தளம் வைப்பார்கள். அது அதுக்கு மிகவும் தொடர்பு இருக்கிறதா? ஆமாம், அதுதான் அந்த நீரே. அந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ் என்று இப்போ குழந்தைகளுக்கு கூறக்கூடிய இருமல் சளிக்கட்டு அதுகள் வராமல் அது தடுக்கும். சரி சரி. இப்போ காதால சீல் வடிகிறாக இருக்கட்டும், அதே போல் பல்லரணையாக இருக்கட்டும், அல்லது இதிலே அந்த வீக்கம் வருவது, தும்மல் போகுது, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விதமான நோய் வெளிப்பாடுகளாக இருக்கணும் இல்லையா? அதனுடைய பிரதிபலிப்பு வெளிப்பாடாக இருந்தாலும் ஆணிவேர் வந்து இங்கிருந்து அந்த நீர் இறங்குவதுதான் அது எல்லாத்துக்கும் காரணம். ஆமாம், ஆனால் எல்லா உறுப்புக்கும் ஒரே விதமான நிவாரணி சரி வருமா? ஆமாம், நோய் அந்த நீரை எடுப்பது தான் நம்முடைய பணியை. ஆக எல்லாம் ஒரே மாடல் தான், ஒரே மாடல் தான். இப்போ ஒவ்வொரு நோயினுடைய வெளிப்பாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான சிகிச்சை முறை இல்லை. அந்த நீர் எடுக்கிறது எப்படி என்றால், ஒரு மழை பெய்கிறது, ஒரு குட்டை நிரம்புகிறது, அடுத்த குட்டைக்கு தண்ணீர் வருகிறது, அது நிரம்புகிறது, அப்படி இருக்கும். வெயில் வரும்போது மொத்தமாக எல்லாமே காயத் தொடங்கும். இதே போல தான் இங்கே நிறைந்து கடைசியில் கீழே இறங்கி வரும். நம்ம அதை தேய்க்கும் போது தேய்ப்பதால் என்னவென்று கேட்டால் ஓரளவுக்கு 8 வகையில் மேலே உரியும் ஆயில். அந்த பொடியை வைப்பதால் மேற்கொண்டு உள்ளே வராமல் தடுக்கும். இங்கே இவைகளை பூசுவதால் உறிஞ்சி வெளியே வேப்பர் பண்ணி வெளியே எடுத்துக்கொண்டு இருக்கும். அப்படி அதுக்காக இன்னும் ஒன்று இருக்கிறது. இதனால் அதுவும் வெளிமருந்து தான். என்னவென்றால் அணுத்தைலம் என்ற ஒன்று, அதில் பேரித்தம் மரத்தின் வேர்கள் கூட வரும், ஈச்சம் மரத்தின் வேர்கள் கூட வரும். அது என்னவென்றால் மூக்கடைத்து சுவாசம் இழுக்க முடியாமல் இருப்பார்கள். அப்படி இருக்கிறவர்களுக்கு என்னவென்றால் அவர்களை ஒரு கட்டிலை படுக்க வைத்து தலையை இப்படி தொங்க போட வேண்டும். தலையணை இல்லாமல் பலகைக்கு வெளியே, கட்டிலுக்கு வெளியே இப்படி தொங்க போட விட்டு அந்த தைலத்தில் ஒரு துள்ளி இந்த மூக்கிலும் ஒரு துள்ளி இந்த மூக்கிலும் விட்டுட்டு 1 நிமிடம் அப்படியே படுத்த பின்பு எழும்பி உட்கார்ந்தால் நம்ம தலையில் இருந்து இவ்வளவு வந்ததா என்று தண்ணீர் வரும். சளியும் கோளையுமாக வந்து கொண்டே இருக்கும். ஒரு துளி. இதில் ஏதாவது பின்விளைவு இருக்கிறது என்று கேட்டால் உலகம் தோன்றிய காலத்திலே உள்ளது. ஜனங்கள் இன்று இருக்கிறாங்க, எந்த பின்விளைவும் இல்லை. புரிகிறது இல்லவா? ஆயிலும் எந்த முடி நரைக்கிற அதைத்தான் முதலே பார்ப்பார்கள் என்று சேம்பு தானே மக்களுக்கு ரொம்ப பிரச்சனை. பல நோய்களை கொண்டு வருவதற்கும் சேம்பு தான் பிரச்சனை. ஆனால் இது போட முடியாது, அதனால தேய்க்க மாட்டார்கள். முடி இப்படி தான் இருக்கணும். இப்போ அன்னைக்கு வந்து முடிஞ்சு கட்டினால் இவ்வளோ கொத்து இருக்கணும், இன்னைக்கு இல்லையே. இன்னைக்கு இல்லை. ஆமாம், இன்றைக்கு சின்ன வயசுலேயே முடியலை எல்லாம் போயிட்டு. ஆமாம், காரணம் போர்வெல் தண்ணி ஒன்று சேம்பு இவைகள் தான். அது விட்டுருவோம், அந்த கதை வேற. சரி, அது வரும்போது பேசலாம். நிறைய தலைப்புகள் இருக்கிறது, அடிக்கடி வரும்போது பேசுகிறேன். சரி, கட்டாயம் நீங்கள் வருகின்ற போது தொடர்பு கொள்ளுங்கள். நிறைய இருக்கிறது. கர்ப்பப்பையே சும்மா கீறி 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 முடிச்சு போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் தேவையில்லை. சாதாரணமாக எல்லாருக்குமே குழந்தை கிடைக்கும். பாரம்பரிய வைத்தியம் சாதாரண சின்ன மருந்துகள் தான், பெரிய அளவுகளில் போன தேவையில்லை. ஒரு ஆயில குடித்தா என்ன இது இருந்தாலும் க்ளீன் பண்ணிட்டு போகுது. இப்போ பயத்தில் பூச்சி இருக்கிறது, அப்போ என்ன பண்ணுறோம், அதுக்குன்னு ஒரு மருந்தை சாப்பிட்றோம், பயத்தை க்ளீன் பண்ணி வெளியே விட்டுறது மறுநாளாகி குடல் சுத்தம். அதுபோல் கர்ப்பப்பையும் ஒரு நாள் சுத்தாயிடும். அதுக்கப்புறம் அணுக்கள் இப்படியெல்லாம் இருக்கிறது. நீரிழிவு நோய் வராமலே தடுக்கலாம். வந்த பின்பு ஓடுவது சரியில்லை, வராமல் தடுக்கலாம். இப்படி எல்லாம் வரும்போது பேசுவோம். குறிப்பாக அந்த பாரம்பரிய வைத்தியம் என்பது வந்த நோயை இல்லாமல் செய்வதும் நோய்கள் வராமல் தடுப்பது அப்படித்தானே. இப்போ இந்த பொதுவாக அந்த பீனிசத்தோட சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது வந்து நீர் இறங்குறது. நீரை இல்லாமல் செய்வது தான் அடிப்படை அந்த நோக்கம். அது இல்லாமல் செய்தால் எல்லாமே சரியாயிரும். அதை இப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் வர நோய் இல்லாமல் ஆகிறது ஒவ்வொரு விதமான மருந்துகளை நாங்கள் பாவிக்க வேண்டி இருக்குன்னு தானே. இப்போ காதில் சீல் வடிகிறதுக்கு எவ்வாறான நீங்கள் சிகிச்சை முறைகளை பாவிக்கின்ற மருந்துகள் எப்படி இருக்கும்? அதாவது வேறு நோய்கள் என்று பார்க்கும்போது அதன் பாணியில் போக வேண்டி இருக்குது. வேறு நோய்கள் என்று நம்ம பார்க்கும்போது இப்போ ஒரு பருவாக இருந்தாலும் அது முளை போடும் நேரத்தில் ஒரு மருந்து,
அது இடைப்பட்டு கொஞ்சம் குலுங்கி அப்படி இருக்கும்போது என்றால் இன்னொரு மருந்து, இந்த மருந்து செட் ஆகாது, உடையின் தருவாயில் வேறு மருந்தாக இருக்கும், அப்படி இருக்கும். இதற்கு அப்படி இல்லை. அப்படி இல்லை. இதற்கு அந்த தண்ணீரை உலர வைப்பதுதான் நம்முடைய வேலை. அது எந்த கட்டமாக இருந்தாலும் அதுதான். இங்கே தண்ணீரை உறிஞ்சி எடுக்க எடுக்க தொண்டையில் உள்ள கட்டி கரைஞ்சு கொண்டே இருக்கும், மூக்கில் உள்ள கட்டி கரைஞ்சு. இதற்கு தனியாக நம்ம எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை. தனியாக மூக்குக்கு தனியாக காதுக்குன்னு பண்ண தேவையில்லை. தண்ணீர் அங்கே ஒரு எங்கே ஸ்டோர் இருக்கும் அப்படியே காஞ்சி போய்கிட்டே இருக்கும். அப்போ காதில் சீல் வராது, பல்வலி வராது, அப்படியே அடங்கிடும். அந்த பொதுவாக நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை பார்த்தால் அந்த குளம் குட்டைகளிலே குளித்தவர்கள் இல்லை, எங்களுடைய சித்தர்களாக இருக்கலாம், முனிவர்களாக இருக்கலாம், அவர்களையெல்லாம் பார்த்தால் அந்த குளத்திலே இறங்கி குளிப்பவர்கள். அந்த காலை வைத்து நாங்கள் படிப்படியாக நீருக்குள்ளே இறங்குகின்ற போது உடலிலே இருக்கின்ற சூடு அப்படியே மேலே இருக்கின்ற துவாரங்களால் வெளியாகி செல்லுகின்ற ஒரு முறை இருக்கிறது தானே. அது சும்மா இன்று பொழுதுபோக்கு அம்சமாக இல்லை, சில கவர்ச்சிகர வார்த்தைகளை கொடுத்து ஆட்களை கூட்டி காசு பறிக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது, கான்ஃபரன்ஸ் கால் இவைகளில் வைத்து. அது தவறு. என்னுடைய பாடசாலை பருவத்தில் பாடசாலையில் வகுப்பு துவங்கிறது மணி அடிக்கிறதுக்கு 5 நிமிடத்துக்கு முன்னாடி வரையும் குளத்தில் தான் இருந்திருப்பேன். வீட்டிலிருந்து வார வழியிலே பாதியிலேயே சட்டை கலண்டிருக்கும், அடுத்து இன்னும் பாதி வழியிலே வந்து டவுசரம் கலந்து டவல் கட்டப்பட்டிருக்கும். குளத்தின் கரையில் ஓடி வரதும் துணி கீழே விழுறதுக்கு முன்னாடி கையில் இருக்கிற துணி கீழே போடுவதற்குள்ளாலும் சடற்கு நாங்கள் உள்ள குதித்து சாடி ஆகும். மெல்ல 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 வந்து ஆவி இப்படி ஒன்றும் போகிறதில்லை, அப்படி அந்த முறை இல்லை, எதுவும் இல்லை. மழை நிறைஞ்சா மெல்ல மெல்ல இப்படியா வரும். மலையில் நம்ம போய் சந்தைக்கு போயிட்டு திடீர்னு மழை வந்துட்டது, ஒரு நாள் மழை ஐயோ பாவம் என்று இப்படி இங்கேருந்து நினைச்சிட்டு வரும், இங்கேருந்து நினை, அப்படி ஒன்றும் இல்லை. இதுபோல் சிலர் நிறைய பேர் படம் கிடையாது. தண்ணீர் குடிப்பது உணவுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்க வேண்டும், உணவு சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கடந்த பின்பு குடிக்கணும், இல்லைன்னா மொத்தமே போயிருப்பார்கள். கழனியில் வேலை செய்கிறவன் என்ன பண்ணும், ஒரு கலையத்தில் வந்து கொஞ்சம் பருக்க 10 போட்டிருப்பாங்க, தண்ணி தான் இருக்கும். அந்த அம்மா கொண்டு கொடுத்தோன்னே இப்படி கொடுத்து ஒரு மடக்கை குடிச்சிட்டு பருக்க வேட்டு பிள்ளை தண்ணியை குடிச்சிட்டு மடக்க வேண்டாம். அவருக்கு என்ன ஆச்சு தான் 16 பிள்ளையும் பார்த்துக்கிட்டு கொள்ளு பேத்தி கல்யாணத்தையும் பார்த்துட்டு தான் செத்து போயிருக்கிறார். அது மேலே கான்ஃபரன்ஸ் காலில் பேசக்கூடியவங்களாம் விஞ்ஞானிகள் கிடையாது, மருத்துவர்களும் கிடையாது. சரி, இப்போது இந்த பீனிசம் வந்துட்டுன்னு சொல்லி ஒருத்தருக்கு வந்துட்டுன்னு சொல்லி சொன்னான், கட்டாயம் அது வந்து ரொம்ப முற்றிய நிலைக்கு வந்துட்டுன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு பாரம்பரிய வைத்தியரை நாங்கள் நாடணும். அப்படி இல்லாட்டி வைத்திய முறை தெரியலைன்னாலும் அதாவது வீட்டில் எங்களுக்கு முதலுதவியாக எதுவும் செய்ய தெரியலைன்னாலும் நாடணும். அப்படி நான் வைத்தியரை நாடாமல் ஒருத்தர் தனக்கு பீனிசம் இருக்கு, இல்லை இப்படியான கண் காது தொண்டைகளிலே பிரச்சனை இருக்கிறதுன்னு தெரிந்தால் தான் தனக்கு செய்து கொள்ளக்கூடிய முதல் உதவியாக அல்லது என்ன செய்து கொள்ளலாம் சிகிச்சைகள், ஆரம்ப சிகிச்சை? அது நல்ல கேள்விதான். சில பக்குவங்கள் என்ற ஒன்று உண்டு. பாயாசமாக இருந்தாலும் கோழிக்கறியாக இருந்தாலும் அதை செய்பவர் செய்தால்தான் அதற்கு ஒரு மனமும் குணமும் ருசியும் சரியான பக்குவங்கள் உண்டு. அதனால் பெரிய மருந்துகள், இந்த தைலங்கள் இப்படிப்பட்டதெல்லாம் வந்து அந்த அணு தைலம் என்று கூறியதெல்லாம் அந்த பெரியவர்களுடைய இவன் வேற, கைராசிங்கிறதும் வேற உண்டு. அது ஏன்னா ஒரு வைத்தியருக்கு 10 பிள்ளைகள் பிறந்தால் கூட ஒருவர் தான் வைத்தியராக வர முடியும், மற்றவர்களாம் வாத்தியார் இன்ஜினியராக போயிட வேண்டியது, அது ராசி கிடைக்காது. அது ஒன்று. அந்த லக்கணத்தில் அதற்கென்றே ஒரு பிறவி அப்படி இருக்கும். அது ஒரு சைடு இருக்கட்டும். அதே நேரத்தில் பெரிய மருந்துகள் எல்லாம் நம்ம ஏதோ வீட்டில் மீன் குழம்பு செய்வது பாயசம் செய்வது போல செய்துவிட இயலாது. ஆனால் இந்த நீர்க்கட்டு அம்மங்கட்டு என்பார்கள், இது காய்ச்சலையும் கொண்டு வரும். இதற்கு பலாமரத்தில் வருகின்ற காளான், ஒரு பலா மஞ்சள் என்பார்கள், அதை ஒரு காளான் முற்றிய பலாமரங்களில் வரும் பலா மஞ்சள், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பலா மஞ்சள் என்று கேட்டால் கிடைக்கும். அது வசம்பு, மலைத்தள்ளு என்பார்கள், கக்கொட்டை என்றும் கூறுவார்கள். அந்த கலர்ச்சிக்காய் இனத்தில் ஒரு இனம். அந்த கொட்டை வந்து இதயத்தின் வடிவில் இருக்கும், கருப்பு நிறமாக இதயத்தின் வடிவில் இருக்கும். அது கலர்ச்சிக்காய் விதை. இந்த 4ஐயுமே பலாமஞ்சள், வசம்பு, மலைத்தள்ளு, கலர்ச்சிக்காய், இந்த 4ஐயுமே இது ஏதோ கல்லில் வைத்து உரச வேண்டும். உரசி அதில் சுண்ணாம்பு வெத்திலை சாறு தேவை இருப்பதால் வெத்திலையை வாயில் போட்டு மென்று கொண்டு அதை துப்பலை அது மருந்தாக செலுத்தி
அதில் தான் உரசி 2 வேளை பூசிட்டால் அது வத்தி விடும். அப்படி இல்லாமல் எங்களுடைய இந்த சமையல் அறையில் இருக்கின்ற மருத்துவ குணம் கொண்ட பொருட்கள் இருக்கும் இல்லையா, சமையலுக்கு பயன்படுத்துகிற, அவற்றை வைத்து இந்த பீனிசத்துக்கான ஏதாவது சிகிச்சை முறைகளை செய்து கொள்ள முடியாது? வாய்ப்பில்லை. ஆனால் இந்த அதிகமான கோழை கட்டுதல், இருமல், சளி, காய்ச்சல் இருக்கும்போது துளசி இலையுடன் சேர்த்து சுக்கு நீர், சுக்கு காப்பி, அது கூட மல்லி சேர்க்க வேண்டும். துளசி இலையும் மல்லியும் சேர்த்து குடிக்கும்போது ஒரு சரியா நிவாரணம் கிடைக்கும். இன்னும் இந்த அதிகமான ஒரு முற்றிய நிலை வந்து இங்கிருந்த தலைநீர் இறங்கி கோலை கட்டி இருமி 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 அந்த நேரம் ஏதாவது ஒரு மாத்திரை, ஒரு சிறப்பு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்களுடைய நுரையீரல்கள் பங்கஸ் ஏற்படும். பங்கஸ் என்றால் நமக்கு போதுமான பிராணவாயுவை வந்து சேமித்து வைப்பதே அங்கே தான். ஹார்ட் வந்து ஒரு மிஷின் அழுத்தி விடுவது, இதயம் வந்து அழுத்தி விடுவது தான், பிராணவாயுவை சேர்த்து அழுத்தி விடும். இது வந்து எவ்வளோ தேவை அதை வைப்பது, இது குறைய குறைய மூச்சு திணறல் வந்துவிடும். ஆக இதே சளி வந்து படர்ந்து அந்த தோரங்கள் இவ்வாறு இருக்கும், குண்டூசியின் முனை போல சிறு 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 சிறாக இருக்கும். அதுகள் அடைக்கும் போது தான் நமக்கு அந்த அது வராமல் போதுமான ஏர் இல்லாமல் மூச்சு திணறல் ஏற்படுகிறது. அப்போ அந்த நேரங்களுக்கு வந்து அந்த சுக்கு நீர் இதெல்லாம் வரும். யாராவது சொன்னார்கள் என்று தூதுவளையை காய்ச்சி சாப்பிட்டேன், அது கண்டங்கத்திரி சாப்பிட்டேன், எதுவுமே ஒரு மூலிகையில் நடக்காத சம்பவம். அங்கே வந்து சுக்கு, மிளகு, அந்த இவைகள் வந்து அந்த காரத்தன்மை அதை உரித்தெடுக்கும், இந்த கொழுப்பு அந்த சளிகளை வந்து உரித்தெடுக்கும் தன்மை காரத்தன்மைகளுக்கு உண்டு. அதை இறந்தலாம். அதே நேரம் அவர் வந்து அல்சர் நோயாளியாக இருக்கக்கூடாது, அது வேற இங்கே வந்து பிடித்து கொண்டு இருக்கும், அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி அல்சர் நோயாளியாக இருந்தால் உணவிலே காரம் இல்லாமல் சாப்பிட்டு விட்டு இதை செய்ய வேண்டும். அதாவது பயறு கஞ்சி, அரிசியில் பயறு போட்டு வேக வைத்து உப்பு போட்டு சாப்பிடலாம். அப்போ அதுக்கு குழம்புகள் எதுவும் தேவையில்லை. அப்படி இருக்கும்போது அதை சாப்பிட்டு விட்டு நாம் இதை சாப்பிட்டால் இந்த காரம் அங்கே போய் அல்சரை பிடிக்காது, வயறு காந்தல் இருக்காது. ஆமாம், அப்படி அது எங்களிடம் வரும்பொழுது அப்படி புத்திமதியை சொல்லிவிடுவோம். மற்றவர்களும் அதை தெரிந்து கொண்டு செய்வது நல்லது தானே. சரி, இப்போ பொதுவாக அந்த சுருக்கமாக சொல்லுங்கள், மனிதனுடைய ஆரோக்கியம், அது உடல் உள்ள ஆரோக்கியத்தோட சம்மந்தப்பட்ட மிக நெருக்கமான விடயம் என்று பார்க்குற போது மனிதனுடைய பழக்க வழக்கம், அது உணவு பழக்க வழக்கமாக இருக்கலாம், உறக்கம் சார்ந்த பழக்க வழக்கமாக இருக்கலாம். இது இந்த பீனிசத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துதா? இதுவும் ஒரு காரணியாக இருக்குதா பீனிசம் வாரத்துக்கு, இல்லை அது நீர் இறங்குறது மட்டும்தான் பீனிசத்துக்கு காரணமாக? உணவை சொல்லவே முடியாது. பழங்கஞ்சி வரையிலும் நம்முடைய வயத்துக்கும் உடலுக்கும் சிறப்பானது, ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. 3 தன்மையிலே தான் உடம்பை இயங்கி கொண்டு இருக்கிறது. எப்படி ஒரு லாரி வந்து இயங்குகிறது, ஹீட்டை கொடுத்து தான் போல்ஸ் பண்ணுறோம், காற்று வந்து ரேடியேட்டர் மூலமாக குளிர்ச்சியை கொடுக்குறோம், இப்படி அந்த காற்று பம்பிங். அதே போல தான் மனித உடலிலும் வருகிறது. அங்கே போதுமான குளிர்ச்சி இல்லாவிட்டாலே வெப்பம் வந்து ஃபீவர், காய்ச்சல் எல்லாம் வர தொடங்கும். அதனால் குளிரான ஆகாரங்கள் தின்பதில் ஒன்றும் தவறில்லை. பீனிசத்துக்கான காரணம் வந்து நீர். சரி, இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எங்களோட நேர்கள் வந்து உங்களை நாடி சிகிச்சை முறைகளை இப்போ சிகிச்சையை பெற்றுக்கொள்ள விரும்பினா அதற்கான வசதி வாய்ப்புகள் இளைஞர்கள் இருக்குதா? நீங்கள் இளைஞர்கள் செய்கிறீங்களா அந்த பாரம்பரிய வைத்தியத்தை? செய்யவில்லை, கேட்பவர்களுக்கு நான் வந்து தகவல்களை கொடுக்கிறேன், அவரை செய்கிறார்கள். சில வைத்தியர்களும் என்னை தொடர்பு கொண்டு இன்னதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அது நாங்கள் மறைவில்லாமல், என்றால் மக்களுக்கு பயன்படுவது தானே, நாங்களும் சொல்லிக் கொடுக்குறோம். மக்களுக்கு பணியாற்றுவதே உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. சரி, இன்னும் நிறைய விடயங்கள் இருந்தாலும் நேரம் இடம் கொடுக்காத காரணத்தினால் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். அவ்வப்போது நீங்கள் இலங்கை வருகின்ற போது நாங்கள் இது இன்னும் பல நோய்கள் சம்பந்தமாக பேசலாம், தாராளமாக. நாங்கள் இந்த பீனிசம் தொடர்பாக, இந்த பீனிசத்துக்கு பாரம்பரிய வைத்தியம் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எவ்வாறான வைத்திய முறைகள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். இது தொடர்பான விடயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டவர் தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பாரம்பரிய வைத்திய நிபுணர் அன்புக்குரிய நெல்சன் ராஜ் அவர்கள். இவர் தென்னிந்தியாவிலே கன்னியாகுமரி மாவட்டத்தை புறப்படமாக கொண்டு பல பாரம்பரியமாகவே ஒரு வைத்தியத்துறையில் இருந்து வருகின்ற ஒரு மிக கை தேர்ந்த ஒரு வைத்திய நிபுணர், பாரம்பரிய வைத்திய நிபுணர். அவருக்கு எங்களுடைய நிலைய கலையும் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை கூறுகிறோம். நன்றி, ரொம்ப நன்றி. சரி, இந்தளவோடு நாங்கள் இந்த முதலாவது கலந்துரையாடல் பகுதியை நிறைவு செய்து கொள்கின்றோம். அடுத்த கலந்துரையாடல் பகுதி ஒன்று உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்துஜா அந்த அதிதியோடு உங்களை சந்திப்பார்.